நாளும் ரொம்ப நல்லபடியாக இருந்தேன். இப்போ நாகையில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இப்போ இந்த மெடிக்கல் காலேஜ்லேயும் ரொம்ப சந்தோஷமாக என்னோடய வேலையை வந்து அதுதான் எனக்கு சாமி, அதுதான் எனக்கு சாப்பாடு. நான் வந்து வாட்ச் ஸ்டாப் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இந்த கேட்டலாக் ப்ரிப்பேர் பண்ணது விஜயகாந்த் சார் தான். அவருக்கு ஒரு கைதல் கொடுத்துடலாமே. அன்னைக்கு எனக்கு இன்னும் அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார். என்னுடைய வளர்ச்சிக்கு அவர் ஒரு முக்கியத்துவமாக இருக்கார். பட்டதாரி முடித்துவிட்டு 21 வயதிலே எல்காட்டிலே அடுத்த கல்லூரி படிப்பிற்காக வந்தது போல் இருக்கிறது. 2 ஆண்டுகள் இங்கு பணிபுரிந்தேன். செஞ்சிட்ருக்கேன். யாருக்காவது உதவிகள் வேணும்னா அந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் செஞ்சிட்ருக்கேன். உங்களெல்லாம் எல்லோரும் சந்திச்சது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு காலத்தில் வந்து நாமளாம் நல்லா ஜாலியாக இருந்தோம் எல்காட்டில் இருக்கும்போது. அப்புறம் எங்கேயோ பறந்து போயிட்டோம். திருப்பி இந்த மாதிரி ஏதோ 18 ஒன்று சேர்ந்தோம். இப்போ 2000 நாங்கள் சேர்ந்துருக்கோம். இப்போது 2024 ரொம்ப பெருமையாக இருக்குது. வருகின்ற எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிஞ்சுக்கின்றேன். நான் 82 அசிஸ்டண்ட்டாக வந்தேன். 98 மட்டும் ஒர்க் பண்ணேன். 16 வருஷம் ஒர்க் பண்ணேன். எல்லோரும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. எஸ்பெஷலி கந்தசாமி சார், சுப்பிரமணியன் சார் எல்லோரும் நல்லா கோஆப்ரேட் கொடுத்தாங்க. எம்ப்ளாயிஸோடு தான் நான் சொன்னபடி எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. நல்ல பேரில் நம்ம 2 பேரும் மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். குணாபாய் ஒன்று, சிவலிங்கம் ஒன்று. அவங்கள பார்க்கும்போது மனசில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவங்கள பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் இப்போ உடல் நலம் தான் ரொம்ப அவசியம். பணம்லாம் சம்பாதிச்சாச்சு, அடுத்து ஹெல்த்து தான் வேணும். எல்லோரும் உடம்பு நல்லா பார்த்துக்குங்க. எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப நிகழ்ச்சி. இப்போவும் வந்து இந்த இப்போ ஒன்று கூடல் நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செஞ்சு முயற்சி எடுத்து இவ்வளோ ஒரு பெரிய கிராண்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சக நண்பர்கள் எல்லாம் வந்து இது மாதிரி இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு செஞ்சு இதை முன்னின்று நடத்துனதுக்கு ரொம்ப எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எல்லாம் எல்லாம் ஒரு ரிட்டைர்மெண்ட்டு பாதி பேர் ஆகிட்டோம். ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் கொஞ்சம் பேர் இருக்கோம். இனி வருங்காலங்களில் நம்மளை உடல் ஆரோக்கியத்தை பார்த்துட்டு நம்ம குழந்தைங்க, பேரன் பேத்திங்க அவங்க கூட வந்து நம்ம சந்தோஷமாக நாள்களை கழிச்சுட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இறைவன் வந்து நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும். 2018 ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ சொந்த ஊரில் வேலை செஞ்சிட்ருக்கேன். விவசாயம் செய்கிறோம், விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். பால் மாடு வச்சு வளர்த்துட்ருக்கோம். 4 பேருக்கு உதவி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஊரில் பொதுமக்களுக்கு ஊரில் இருக்கும் நல்லது கெட்டது ஏதாவது ஒரு பிரச்சனைனா போயிட்டு எல்லாருக்கும் சொல்லி அரேஞ்ச் பண்ணி மற்றது கோயில் நிர்வாகம் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம்.
ஜோ. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் இங்கே ஒரு ஜும்பா செஷன் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்த சம்பங்கி சருக்கு ரொம்ப என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து லைசன்ஸ்டு ஜும்பா இன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஜும்பா அப்படின்னா என்னன்றதுனா, இப்போது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஏஜ் ஆகுது, மெட்டபாலிசம் குறையுது, சாப்பிட்ற சாப்பாடே நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போது வந்து நம்ம ஃபிட்னஸ் கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய ஒரு அவசியமான விஷயம் ஆயிடுச்சு இல்லைங்களா? அட்லீஸ்ட் வாக்கிங்காச்சும் எல்லோரும் போகிறீங்களா? யாரெல்லாம் ஃபிட்னஸில் இருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். லிட்ரலி லோ நிறைய பேர் இல்லை, யாரோ ஒருத்தர் தான் வாக்கிங்காச்சும் எடுக்கிறீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஜும்பா. ஜும்பா அப்படிங்கிறது என்னன்னா டான்ஸ் பண்ணிகிட்டே நம்ம எப்படி ஃபிட்னஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலி ஜும்பா. இந்த கிளாஸஸ் வந்து 1 hour இருக்கும். 1 hourமே நம்ம ஒரு சின்ன பிரேக், நடுவில் ஒரு ½ hour ஒன்ஸ் மட்டும் ஒரு பிரேக் இருக்கும். அதுக்கப்புறமா த்ரூ அவுட் 1 hourமே கிளாஸ் இருக்கும். டான்ஸ் பண்ணியே ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு ஃபேட் லாஸ் பண்ணுறதோ, நம்ம உடம்பை எப்படி ஃபிட்டாக வச்சுக்க போகிறோம், நம்ம மசில் எப்படி டோன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஜும்பா டான்ஸ் ஆக்சுவலி. அது ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். நாங்கள் என்ன ஆசைப்படுறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் நேரம் எங்களோட ஜாயின் பண்ணணும். அதுக்காக வா சூப்பர், நான் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கல. சூப்பர். சரி, எல்லாருமே சாப்பிட்டு வந்திருக்கோம். அவர் சொன்ன மாதிரி ஒரு மெதப்பில் இருப்போம், அப்படியே லைட்டாக எழுந்துச்சி மூவ் பண்ணலாம். ஸோ யூஸ்வலி ஜும்பாவில் இன்னொன்று என்னென்னா, ஒரு 45+, 50+ கேட்டகரிஸ் இருக்காங்க அப்படின்ற போது வந்து ஜும்பா கோல்டு அப்படின்ற விஷயம் வந்துடும். ஜும்பா கோல்டு அப்படின்னும் போது உங்களுடைய ஏஜ் கேட்டகரிக்கு நம்ம என்ன கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் கொடுக்க போகிறோமோ அதனுடைய இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சிரும், லோ இன்டென்சிட்டியில் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மோஸ்ட்லி ஒரே இடத்துல இருந்து கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஒரு 15 to 20 minutes ஜாலியாக. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இருக்கீங்க. ஸோ டான்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே அது ஒரு தனி எனர்ஜி தானே. மியூசிக் அண்ட் டான்ஸ் காம்பினேஷன் அப்படின்றப்போவே அது ஒரு தனி எனர்ஜி தான். பண்ணலாங்களா? எல்லாமா? வா சூப்பர், சமரஸ். மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான்.
சூப்பர். அப்போ அந்த டான்ஸ் ஆடி எல்லாருமே பயங்கர ஆக்டிவ் மோடில் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த ஜும்பா டான்ஸ் ரொம்ப நல்லா போச்சு. ஸோ நம்மலாம் யோசிச்சு பார்த்துருப்போம், வீட்டில் வந்து நம்ம ஃப்ரீயாக டான்ஸ் ஆட முடியாது அப்படின்னு. ஸோ அந்த குறை இல்லாமல் எல்லாருமே வந்து ரொம்ப ஆக்டிவாக ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப நாங்கள் இன்னும் ஃபிட்டாக இருக்கிறோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக ரொம்ப நல்லா இருந்தது டான்ஸ். இப்போ உடலுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸோ டான்ஸோ வந்து நிச்சயமாக நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ நம்மளை நாம் உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கோமா, நான் நல்லா டான்ஸ் ஆடினேன் அப்படின்னா நான் ஃபிட்டாக தான் இருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு நாமளே மார்க் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து எல்லாருக்குமே வந்து 100 மார்க்கிங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க. இப்போ வந்து உடல் சார்ந்த எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வந்து மனம் சார்ந்த பல விஷயங்களை, நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம்ல. எனக்காவது நம்மளுக்கு மைண்டு வந்து கொஞ்சம் மூடு அப்செட்டாக இருந்தால் அப்படி டயர்டாக படுத்துடுறோம் இல்லையா? அப்போ உடம்புக்கும் மனசுக்கும் ஏதோ சம் கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம வந்து போகிறதில்ல. ஸோ சில விஷயங்கள் மைல்டாக ஒரு இன்ட்ராக்ஷனாக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ட்ராக்ஷன் வந்து நாங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து நிமான்ஸில் இருக்காங்க, மிஸ் அன்னபூரணி. ஸோ அவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து எல்டர் பீப்புளுக்காக தான் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பிஹெச்டியில் வந்து அவங்க தீசஸ் அந்த சப்மிஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்க போகுது. நீங்களும் நிறைய விஷயங்கள் இதில் வந்து பேச போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நம்மளுக்கு வந்து கேள்விகள் இருக்கும். ஒரு 40 இப்போல்லாம் வந்து நான் மூத்தோர்கள் அப்படின்றத விட மிடில் ஏஜ் பீப்புளுக்கே நிறைய கொஷின்ஸ் வருது, நிறைய கேள்விகள் வருது. எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, நான் எப்படியெல்லாம் டயட் எப்படியெல்லாம் இருக்கணும், எந்த மாதிரிலாம் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பல கேள்விகள் நம்மளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த கேள்விகளுக்கு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கல அப்படின்னா கூட கொஞ்சம் மேலோட்டமாக என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத சும்மா ஷார்ட்டாக ஸ்வீட்டாக அந்த டிஸ்கஷன் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். பாப்புலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய இந்தியா வந்து வயதானவர்கள் வந்து 60+ தான் நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து 60+ வந்து சீனியர் சிட்டிசன், லைக் அவங்கள வயதானவர்கள் சொல்கிறாங்க. இப்போ முதியோர்கள்ன்ற வார்த்தை போய் மூத்தோர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ மூத்தோர்கள் வந்து ஒரு பாப்புலேஷன் நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா எவ்வளோ இருக்கலான்ற கெஸ் பண்ணோம்னா 12% இருக்குது. 100க்கு 12% வந்து முதியோர்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க. இந்த 12% வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இப்போ 12% இருக்கிறது 2050 பார்த்தோம்னா 20% இருக்க போகுது. அப்போது இந்தியா வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இன் எல்டர்லி பாப்புலேஷன். முதியோர்களுடைய பாப்புலேஷன் வந்து அதிவேகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக போகிறது. அதுக்கு இப்போ நம்ம இந்தியா பல தயார் நிலைகளை இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ உள்ள பிப்ரவரி மந்தில் கூட நம்ம சென்னை கிண்டியில் வந்து முதியோர்கள் மருத்துவ மையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அப்போ இதன் மாதிரி கவர்மெண்ட்டும் நம்ம முதியோர்களோட பாப்புலேஷனை சந்திக்கிறதுக்கு பல திட்டங்கள் பல பிளான்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம மூத்தோர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறோம். மூத்தோர்கள்லாம் ரொம்ப பெரியவங்களை தான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது இல்லை. இப்போ வந்து இப்போ 20 வயசுக்காரவங்களுக்கு 30 வயசுக்காரவங்க மூத்தோர்கள் தானே. 30 வயசு இருக்கிறவங்களுக்கு 40 வயசு பார்க்குறப்போ மூத்தோர்கள். ஸோ அந்த டேர்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வயதானவர்கள் அப்படின்ற அர்த்தத்தில் நம்ம எதுவுமே சொல்லலை. அப்போ மூத்தோர்கள் அப்படின்னு எடுக்கிறப்போ ஜென்ரலாகவே பல பேருக்கு இருக்கிற சேலஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொல்கிறோம். நான் இருந்த மாதிரி என்னோட குழந்தைங்க வளரலை அப்படின்றது நிறைய பேர் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி சேலஞ்சஸ் சவால்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பெரியவங்களுக்கு என்னென்னலாம் பேசிக்காக தேவை. இப்போ நம்ம பாடத்தில் படிச்சிருக்கோம்ல, நம்ம வந்து அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உணவு, உடை, இருப்பிடம், இது 3 நம்ம படிச்சிருக்கோம். இப்போ ஒரு சர்டன் ஏஜ் ஆயிடுச்சு, இப்போ நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன் கண்டிஷனில் எதெல்லாம் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல நான் ஃபினான்ஷியலாக பொருளாதார ரீதியாக நான் எப்படி இருக்கேன், என்னோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றத முதல் கேள்வியாக இருக்குது. அப்போ பொருளாதாரம் ரீதியாக வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சேர்த்து வச்சுருக்கேன், எனக்கு பென்ஷன் வரும், ரிட்டையர் ஆனால் கூட கவலை இல்லை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு சேஃபர் ஜோனில் இருக்கேன். இப்போ வந்து நான் ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கேன், உடம்பு நல்லா இருக்கேனா, இப்போ வரைக்கும் நான் ஆக்டிவாக இருக்கேன், என்னை யாரையுமே நான் தொந்தரவு பண்ணல, என்னோட வேலைகளை நான் நல்லாவே சந்தோஷமாக செஞ்சுக்கிறேன், காலையில் எந்திருக்கிறேன், வாக்கிங் போகிறேன், என்னோடய வேலைகள் எல்லாம் பண்ணுறேன், குழந்தைங்கள பார்க்குறேன், பேர குழந்தைங்கள பார்க்குறேன், இந்த மாதிரி என்னோடய லைஃப் ஸ்டைல் ரொம்ப சூப்பராக போகுது, யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணலை. அப்போ 2வது விஷயம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்னோட உறவுகள், என் கூட இருந்து என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஆண்களாக இருந்தால் அவங்களோட ஒய்ஃப், பெண்கள் கூட இருக்காங்களா, பெண்களாக இருந்தால் அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லையா, ஸ்பவுஸ், ஸோ அவங்க கூட இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறப்போ 3வது விஷயம்
குழந்தைங்களோட நம்ம சேர்ந்துருக்கோமா, நம்மளோட பேர குழந்தைங்களோட சேர்ந்துருக்கோமா. ஏன்னா அதான ப்ரமோஷன். மூத்தவர்களுக்கு வந்து என்ன ப்ரமோஷன் அப்படின்னா, வேலையில் இருக்கிற வரைக்கும் இன்க்ரிமெண்ட் இருக்கா, ப்ரமோஷன் இருக்கான்னு யோசிக்கிறோம். பட் வேலை முடிஞ்சு ரிட்டையர் ஆகிறப்ப என்ன ப்ரமோஷன்? குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு சந்தோஷம். பேர குழந்தைங்க பிறந்துட்டாங்கன்னா அடுத்த ப்ரமோஷன், தாத்தா ஆக போகிறோம், பாட்டி ஆக போகிறோம். ஸோ இந்த மாதிரியான ப்ரமோஷன் வர்றப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அதை நம்ம வந்து எதிர்கொள்ள போகிறோம்.